நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி யோபு 34வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் தொடர்ச்சியாய் எலிகு என்கிற மனிதன் பேசிக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். யோபு 34வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அநேக ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டு வந்த இந்த எலிகு என்கிற மனுஷன் எப்படிப்பட்ட வார்த்தைகளையும் சொல்லுகிறார். அங்கே நாம் கவனிக்கிறோம், நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடியாத மாடு பணியாது அப்படி சொல்லுவாங்க. அப்ப சில சூழ்நிலையில அடி கொடுக்கும் போது என்ன செய்கிறது? பணிகிறது. தண்டிக்கப்பட்டேன் என்று சொல்லும் போது இதுலதான் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம நிதானமாய் தெளிவுற கவனிக்க வேண்டியது அவசியம். தண்டனை என்பதற்கு பைபிள்ல 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, தண்டனை என்று சொல்லும் போது நிர்மூலமாக்குவதற்கு ஏதுவாய் கொடுக்கப்படுகிற ஒரு விதமான தண்டனை. ஆனா தண்டனைக்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்ன அப்படின்னா சிச்சை. சிச்சைக்கும் தண்டனைக்கு என்ன வித்தியாசம் அப்படி சொன்னா, சிச்சையும் ஒரு இடத்துல தண்டனை சொல்லியே சொல்லப்பட்டிருக்கும். நல்ல கவனிங்க, சிச்சையும் ஒரு விதத்துல தண்டனை சொல்லியே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டும். அதாவது யோபு 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க கவனிப்பீர்கள் என்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அழகாய் சொல்லியிருக்கு, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமா எண்ணாதிரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும். அதை தொடர்ந்து சொல்லுகிறார், அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இவ்விதமான வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, தண்டிக்கப்பட்டே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அங்க அழகா சொல்லுகிறார் யோபு 34:31, நான் தண்டிக்கப்பட்டு நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அப்ப எதற்காக தேவன் சிச்சை அனுமதிக்கிறார்? தண்டனை சொன்ன நிர்மூலமாக்குகிற தண்டனை கிடையாது, சீர்படுத்தலுக்குள்ளே கொண்டு வருகிற தண்டனை. நிர்மூலமாக்குவதற்கு ஏதுவாய் கொடுக்கப்பட்டதுக்கு பேருதான், அதுதான் உச்சக்கட்ட தண்டனை. அது ஒரு கொடூரமானது, அது நிர்மூலமாக்குறதற்கு ஏதுவானது. ஆனால் ஒரு மனுஷன் சீர்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு மனுஷனுக்கு தண்டனை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பெயர் சிச்சை. அதனாலதான் எந்த தகப்பனும் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறார் என்று சொல்லி நாம் நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலும் வாசிக்க முடியும். எபிரேயர் 12வது அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும். அது மாத்திரல்ல, சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் யாரை சிச்சித்து அப்படி வேதத்தை கொண்டு போதிக்கிறாரோ அந்த மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் 94வது சங்கீதம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். எதற்காக ஆண்டவர் சில சூழ்நிலையில சில சிச்சை அனுமதிக்கிறார், தண்டனை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் நானும் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு, நீங்கள் நானும் பாவம் செய்யாதபடிக்கு. ஏனென்றால் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடுகிறது. பாவத்தை குறித்து நீங்க ஆதியாமத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆதியாமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்குமா. பாவத்தினுடைய நிலைமையை கவனிங்க, பாவத்தினுடைய தன்மையை கவனியுங்கள். பாவத்தை குறித்து வேதம் சொல்லுது, அது ஒரு மனுஷனுடைய வீட்டு வாசற்படியில படுத்திருக்கும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, என்னாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் நான் வசன ஆதாரத்தோடு தான் சொல்லுகிறேன். என்னாகமம் 32வது அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசி பாருங்க. என்னாகமம் 32:23ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். முதல்ல படுத்திருக்குன்னு போட்டிருக்கு, அதுக்கப்புறம் என்ன செய்யும்?
பிடிச்சுக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே வரும். நம்ம போகிற இடத்துல எல்லாம் அவங்களை தொடர்ந்து பிடிக்கும்னு சொல்லும்போது நம்மளை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. முதல்ல படுத்திருக்குன்னு பார்த்தோம், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாவம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி எரேமியா 5வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் என்றால், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. பாருங்க, மனுஷனுக்கு வேண்டிய நன்மைகளை மனுஷன் பெற முடியாதபடிக்கு பாவங்களானது அவைகளை தடை செய்கிறது, நன்மைகளை தடுக்கிறதாய் அது காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 32வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நான் நித்தம் அடக்கி வைத்த மட்டும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகிறார். பாருங்க, எது அடக்கி வைத்தது நிமித்தம்? சங்கீதம் 32ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள்ல வாசிக்கிறோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார், எவனுடைய ஆவில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் சொல்லிட்டுதான் சொல்றாரு, நான் அடக்கி வைத்த மட்டும். அப்போ பாவத்தை அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷனை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்து சொன்னா, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று அப்படி சொல்லி சொல்றார். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சாரம் இருக்கு பாருங்க, அந்த மேன்மை பலம் இது எல்லாத்தையும் குன்றி போக பண்ணுகிறது. எந்த அளவுக்கு பாவத்தினுடைய வீரியம் காண்பிக்கப்படுகிறது பாருங்க. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எவ்வளவு சின்ன பின்னமாக்கி விடுகிறது பாருங்கள். அதனாலதான் இங்க ஒரு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு, நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன். கர்த்தர் ஏன் சிச்சை அனுமதிக்கார் தெரியுமா? நம்ம எல்லாரும் சிலுவை பற்றிய செய்திக்குள்ளே வந்து விட வேண்டும். எதுக்காக சில சிச்சை, எதுக்காக சிச்சை ஆண்டவர் காண்பிக்கிறார் நினைக்கீங்க? சிச்சை கொடுக்கிறதுடைய நோக்கமே என்ன? இனிமே நம்ம பாவம் செய்யக்கூடாத இடத்துக்கு வரணும், பாவம் செய்யாத இடத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். பாவம் செய்யாத இடம் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல நம்முடைய அனைத்து பாவங்களும் களைந்தெறியப்படுகிறது என்று நாம் வேதத்தில் அலசி ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால், கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில் பிரியமானவர்களே, நம்முடைய அனைத்து பாவங்களும் எங்கே களைந்து போடப்படுகிறது? என்ன பார்த்து சொல்லுங்க. எந்த இடத்துல நம்முடைய அனைத்து பாவங்களும் களைந்து போடப்படுகிறது? ஆமா, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் தம்மேல் சுமந்து தீர்த்தார். அதனாலதான் 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானில் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தாராம். உங்களுக்கு புரியுதா? இப்போ புரியுதா? பாவம் இல்லாத இடம், பாவம் முற்றிலும் அகற்றப்படுற இடம் எதுன்னு கவனிச்சு பார்த்தா, எந்த இடத்துலதான் அவர் அகற்றி போடுறாரு? எதை வச்சுதான் அகற்றி போடுறாரு? என்ன பார்த்து சொல்லுங்க. எதை வச்சுதான்? சிலுவையை கொண்டுதான் அகற்றி போடுகிறார். அப்ப இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேங்கிறத எதை வச்சுதான் நம்ம தீர்மானிக்க முடியும்? சத்தமா சொல்லுங்க. சிலுவையை வைத்துதான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம நிக்கணும் பிரியமானவர்களே. சும்மா பாடுறதுனால கிடையாது. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் அப்படி சொல்லி அனுதினம் அடியான் அப்படின்னு சொல்லி பாடுகிறோம். உண்மைதானா? சிலுவை பற்றி உபதேசத்தில் நிலை நிற்கிறோமா? நீங்க சிச்சையை குறித்து படிக்கிற இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, சிலுவையை பத்தி ஆண்டவர் பேசுவார். சிச்சையை படிக்கிற இடத்துல பாருங்க, இங்கேயும் பாக்குறோம், நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். சிச்சை தான் தண்டிக்கப்பட்டேங்கிற சிச்சை, நான் இனி பாவம் செய்ய மாட்டேங்கிறது சிலுவை. ஏன்னா அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்துலதான் ஒட்டுமொத்த பாவங்களும் களைந்தெறியப்பட்டு பாவமில்லாத வாழ்க்கை, பாவம் செய்யாத வாழ்க்கை நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கிறீங்களா? எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 12வது அதிகாரத்துல ஒட்டு கவனித்து பாத்தீங்கன்னா அங்கே சிச்சையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அன்றியும் என் மகனை கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே,
அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் சொல்றார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இல்ல ஏன் தொடர்ந்து சிச்சை குறித்தே சொல்றார் அப்படின்னு கேட்டா, 2ஆம் வசனத்திலிருந்து கவனித்தீங்கன்னா சிலுவை குறித்தே பேசுவார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். 3ஆம் வசனமும் சிலுவையை பற்றி பேசுது. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. பாத்துக்கங்க, எதுக்காக எழுதுறான்னு பாருங்க. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. ஏன்னா சில சிச்சை நிமித்தமா நம்முடைய ஆத்துமாவில் சில சோர்வு வந்துடும். அதனாலதான் சொல்றார், தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே என்ன செய்து கொள்ளுங்கள், அவரையே என்ன செய்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்ப இந்த 3 வசனங்களையும் பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி தெரியுமா, 3லயுமே இரத்த சிந்தப்படுதலை காமிச்சுக்கிட்டே இருக்காரு. பாக்குறீங்களா? சிலுவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. 2ஆம் வசனத்தை பாருங்க, அவர் இரத்த சிந்தப்படுதலை குறித்து பேசுறார். சிலுவை பாடுகளை குறித்து பேசுகிறார். 3ஆம் வசனத்துல சிலுவை பாடுகளை குறித்து பேசுகிறார். 4ஆம் வசனத்திலையும் இரத்த சிந்தப்படக்கூடிய காரியங்களை குறித்து பேச. இயேசு பாவத்துக்கு இரத்த சிந்தினார், அவர் அவ்வளவு பாடுபட்டார், இரத்த சிந்தினார். இதெல்லாம் காமிச்சு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? சிச்சையை காமிச்சு கொடுக்கிறார். ஏன்னா எதற்காக சிச்சிக்கப்படுகிறோம்? நாம் இனி பாவம் செய்யக்கூடாது. எதுக்கு பிள்ளை அடிக்கீங்க? ஒரு பிள்ளை தவறு செஞ்சா கொண்டு போட்டுருந்தீங்களா இல்ல அடிப்பீங்களா? கொண்டு போட மாட்டோம். கொண்டு போடுறதுன்னா தண்டனை. அடி கொடுக்கறதுக்கு பேரு, சத்தமா சொல்லுங்க, அடி கொடுக்கறது பேர் என்ன பேரு? ஒரு பிள்ளை தவறு செஞ்சுட்டு, ஒரு பெரிய தவறே இருக்கட்டுமே, தவறு செஞ்சுட்டு பிள்ளைய கொண்டு போட்டா என்ன ஆகும்? கொண்டு போட்டா அதுக்கு பேர் தண்டனை. முடிஞ்சது. அவன் வந்து அடுத்து திருத்தி கொள்றதுக்கு அவன் இருந்தா தானே திருத்தி கொள்றதுக்கு அவன் இல்லவே இல்லை. ஆனா அடி கொடுக்கறது ஏன் அடி கொடுக்கும்? அதுக்கு பேர் தான் என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க, சிச்சை. அதுக்கு பேர் தான் என்னது? சிச்சை. எதுக்கு அடி கொடுக்கீங்க? அதுக்கு அடுத்து இந்த தவறு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அது அடி கொடுக்கும்போது சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. எடுத்துணுமா, இனிமே தப்ப செய்வியா, இந்த தப்ப செய்வியா, இனிமே இந்த தப்ப செய்வியா, இனிமே இந்த தப்ப செய்வியா, செய்ய மாட்டேன்னு சொல்லு, செய்ய மாட்டேன்னு சொல்லு, செய்ய மாட்டேன்னு சொல்லு, செய்ய மாட்டேன்னு சொல்லு, அப்படியே சொல்லி அடி கொடுக்கிறது. இதே போலதான் பிரியமானவர்களே, கர்த்தர் சிட்சிக்கிறதுனுடைய நோக்கம் எதுக்காக தெரியுமா? நாம் இனி பாவம் செய்யக்கூடாது. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அறிவை பாருங்க. எதை குறித்த அறிவு? உலக கல்வி அறிவை குறித்து சொல்லல, உலக பிரபஞ்சத்தின் அறிவு குறித்து சொல்லல. எதை குறித்த அறிவு? அறிந்திருக்கிறோம் என்று சொல்றார். என்ன அறிவு? நம்முடைய பழைய மனுஷன் நம்மை பாழாக்குகிற, நமக்கு எதிரடையாய் போராடுகிற பாவ மனுஷன், பழைய மனுஷனாகிய ஆதாம் சிலுவையிலே மாண்டு விட்டான். அவ சிலுவைக்குள்ள வர்றதனுடைய நோக்கம் என்ன? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. அப்படின்னு அர்த்தம், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். எதுக்காக? யோபு 34:31 நான் தண்டிக்கப்பட்டே நான் இனி என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். சமயம் தான் இதாக எழுதியன்னு வச்சுக்கோங்க. நான் தண்டிக்கப்பட்டே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். இதான் அந்த வசனம். எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, பாவம் செய்யக்கூடாதுங்கிறது தான் அந்த சிச்சை. ஆண்டவர் ஏன் சிச்சிக்கிறா? ஏன் சிச்சிக்கிறா? சிச்சை உண்மையாவே சிலுவைக்கு நேரே நம்மை வழி நடத்துகிறது, பாவம் செய்யாத வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறது. அதனாலதான் நீங்க எபிரேயர் 12 பாத்தீங்கன்னா சிலுவை குறித்து சிச்சை குறித்து, சிலுவை குறித்து சிச்சை குறித்து நீங்க பார்க்க முடியுதுல. கவனிக்கணும் பிரியமான, ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. நீ நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? நம்ம பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம்? ஏமா இங்க பாருங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இந்த கவனிங்கன்னு சொல்றது கூட அவங்க கவனிக்கலன்னு உங்ககிட்ட தான் பேசுறேன். நம்ம நோக்கம் என்ன? பாவம் செய்யக்கூடாது, அப்படிதானே? தப்பு செஞ்சிடக்கூடாது. அதுதான் 2 அடி அடிப்பாங்க. அடி கொடுத்து அதுக்கப்புறம் தப்பு செய்ய யோசிப்பாங்க.
அவ எப்பவுமே எதுக்காக தேவன் சிச்சிக்கிறார், ஏன் சில தண்டனையை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபு 5:17 போட்டிருக்கு. பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? ஆமா, அவன் பாவம் செய்யக்கூடாத இடத்துக்கு போறான். பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை செய்ய முடியாத இடத்துக்கு, கல்வாரி சிலுவைக்கு போறான். ஆங்கிலத்துல தண்டிக்கிறதுன்னு போடல, ஆங்கிலத்துல வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, blessed is him அல்லது blessed is he whom God correcteth அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதோ தேவன் சரிபடுத்துகிற மனுஷன் பாக்கியவான் ஆங்கிலத்துல இருக்கு. அதான் அதுக்கு பேர் தான் தண்டனை, சிச்சை. அப்ப சிச்சை எதுக்காக அனுமதிக்கிறார்? நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அப்ப அந்த இனி பாவம் செய்ய மாட்டேங்கிறதுடைய உண்மையான அர்த்தம் எங்க இருக்குன்னு கேட்டா, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, இதுவரைக்கும் செய்து வந்தோம், இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. சில நேரங்கள் சிச்சை அனுமதிக்கிறாருன்னா நல்லதாக என்னங்க, ஆமா, ஐயோ இந்த இடத்துல தவறு செய்துட்டேன். நான் உண்மையிலேயே என் வாழ்க்கையில ஒரு சளி பிடிச்சா கூட நான் உடனே நினைப்பேன், ஆண்டவரே நான் ஏதோ ஒரு இடத்துல தவறி இருக்கிறேன்னா என்னை மன்னிச்சிருங்க. உடனே கல்வாரிக்குள்ள தான் வர வேண்டியது இருக்கு. ஒரு காய்ச்சல் வந்துட்டா, ஏதோ ஒரு பலவீனம் வந்துட்டா, நான் முதல்ல என்ன செய்வேன்னா, அது தவறுனால வந்ததோ எதனால வந்ததோ எனக்கு தெரியாது, முதல்ல பெரும்பாலும் இப்படி செய்யறது, ஆண்டவரே நமக்கு விரோதமா தவறு செய்து நிமித்தம் இது வந்திருந்தா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, என்னை உணர்த்தி காண்பீங்க, நான் எந்த இடத்துல தவறிட்டேன் முதல்ல சொல்றது. அதுதான் சொல்றது. அதுக்கு மேல இந்த பலவீனம் தான், அது வேற. ஆனா முதல்ல எதை நோக்கி தான் போகுது தெரியுமா? கல்வாரி நோக்கி தான் போக வேண்டியது இருக்கு. என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய எல்லா பாவங்களையும் சிலுவையில சுமந்திருத்தீங்களே, அந்த விசுவாசத்துல நான் வருகிறேன். ஏன் இந்த சிச்சை வந்துச்சு? ஒருவேளை என்கிட்ட சில தவறு இருக்குமோ, ஆண்டவரே என் தவறுகள் எல்லாம் மன்னிங்க, இனி நான் நமக்கு விரோதமான செய்ய மாட்டேன். சில இது பிரத்யட்சமா வரும், நம்ம துணிகரமா ஒரு சில தப்பு செஞ்சிருப்போம், தண்டனை கொடுப்பாரு. அப்ப தெரியும், உள்ளுணர்வு எல்லாருக்குமே எல்லாம் நமக்கு தெரியும், ஐயோ நான் அந்த இடத்துல இப்படி நடந்ததுனாலதானே எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அது உண்மையிலே சொல்ல நல்லது. சிச்சிக்கப்படலை அப்படின்னா நம்ம வேசின் பிள்ளைகளா இருப்புன்னு சொல்லிதான் எபிரேயர் 12 வாசிக்கிறோம் பிரியமானோர்களே. ஆக யோபு 34:31 வாசிக்கிறது போல, நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். முதல் பகுதியில சிச்சை, இரண்டாவது பகுதியில சிலுவை. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அப்ப எதை அறியணும்? பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு எதை அறியணும்? இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு நான் எதை அறியணும்? என்னை பாழாக்கும்படி எத்தனித்துக் கொண்டிருக்கிற பழைய மனுஷன் ஆதாம் கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டான். இந்த வெளிப்பாடுதான், இந்த அறிவு தான் நம்மளை எதுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னு சொன்னா, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டோம். நாங்கள் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டோம். தனிப்பட்ட முறையில் சொல்லணும், நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டேன். இதுவரைக்கும் பாவத்துக்கு ஊழியம் செய்து வந்தேன், பாவத்தையே செவித்து வந்தேன், இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டேன். ஏன்? என்ன அறிவு வந்துட்டு, என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், அவரோடு கூட சிலுவையில் மரித்து விட்டான். அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம வருகிறோம் பிரியமானவர்களே. அல்ல சில சிச்சை வருதா, சந்தோஷமா என்னங்க, ஐயோ நான் தேவனை தேடாம இருந்துட்டேனே, இதனால ஒரு சிச்சை. என்ன நடந்தாலும் முதல்ல நீங்க அதை ஆராய்ந்து பாருங்க. ஐயோ நான் ஏதாவது தவறு செய்ய மன்னிச்சிருங்க ஆண்டவரே, முதல்ல என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதான் இந்த மனுஷன் சொல்றான், நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அப்போ உனக்கு புரிஞ்சுட்டு, நான் பாவம் செஞ்ச நிமித்தமா தான் தண்டிக்கப்பட்டேன். பாருங்க, 38 வருஷமா வியாதிப்பட்டுக்கல இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி முதல்ல சொல்லல. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி அவர் சொல்லல. முதல்ல சொன்னது என்ன தெரியுமா? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படித்தானே சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு, வீட்டுக்கு போய் சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு நேரிடாதபடி இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அதிக கேடானது ஒன்று உனக்கு நேரிடாதபடி இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி யோவான் 5வது அதிகாரத்துல சொல்றார். அதே யோவான் 8வது அதிகாரத்துல விபச்சாரத்துல கையுமையுமே பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து சொல்றார், நீ போ, இனி பாவம் செய்யாத. நீ போ, இனி பாவம் செய்யாத. கொல்றதுக்கு வந்துட்டாங்க, விரட்டி வந்திருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சு எத்தனை அடி அடிச்சாங்களோ தெரியாது. அவளுக்கு அசிங்கம் தான், அவமானம் தான். நீ போ, இனி பாவம் செய்யாத. தேவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன பாத்தீங்களா? தாவீதுக்கு அடிக்கடிக்கு
தாவீது தவறு செய்யறான், பச்சை பால் இடத்துல தவறா நடக்கிறான். அது நிமித்தம் என்னெல்லாம் சம்பவிக்கும் பாருங்க. 2 சாமுவேல் 2 சாமுவேல் 11வது அதிகாரத்துல அவன் தவறு செய்யறான். 12வது அதிகாரத்துல அவனுக்கு பிறந்த பிள்ளை சாகுது, சிச்சை. அது தொடர்ந்து பாக்குறோம். அவன் அந்தரங்கத்துல செய்தான், ஒளிபீடத்துல, அது மன்னிக்கும், அது வெட்ட வெளிச்சத்துல, சூரியனுடைய வெளிச்சத்துல அவனுடைய சொந்த பையன் அப்சலோம் தாவீதுடைய 10 மறுமனையாட்டிகளிடத்துல தவறாய் நடந்தான். அவருடைய சொந்த பையன் அம்னோன் மரித்து போனான். தாமார் கற்பழிக்கப்பட்டாள். அப்சலோமும் மரித்து போனான். அடுத்தடுத்து இதெல்லாம் நடக்க சம்பவிக்க எதுக்கு அவங்களோட பகிர்ந்து கொள்றேன்னு சொன்னா, தாவீது இனி பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தேவன் தாவீதுக்கு உணர்த்து வைக்கும்படிக்கு. அப்ப பிரியமானவர்களே, நம்மளை எப்பவுமே தேவன் எதுக்கு நேரம் நடத்த விரும்புறாரு தெரியுது அவங்களுக்கு? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களா பாப்போம். நம்மளை எப்பவுமே எதுக்கு நேரம் நடத்த அவர் விரும்புகிறார்? சிலுவை. அதுக்குதான் அவர் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம நினைப்போம் தாவீதுக்கு அப்படி ஒரு இழப்பு வந்துட்டு, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இழப்பு வந்துட்டு. இல்ல இல்ல இல்ல, எதுக்காக நடத்துறாரு தெரியுமா? நான் தண்டிக்கப்பட்டேன், எதுக்கு? நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு தான் தேவன் சிச்சைகளை அனுமதித்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு இதை எப்படி எடுத்துருவாங்க தெரியுமா? டூப்பா விடுவாங்க. எப்படின்னா, இதான் கள்ளத்தனம், கள்ள உபதேசம். எப்படி தெரியுமா? ஏன் உங்களுக்கு சிச்சை அனுமதிக்க தெரியுமா? பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றது தான். நீங்க சைக்கிள்லே போய் கஷ்டப்பட்டு கிடைக்கீங்களா? சிச்சை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? சாபம், அது கஷ்டம், இது கஷ்டம் சொல்லி நெருக்கத்து மேல் நெருக்கத்துக்கு போயிருங்களா? பாருங்க, பின்னால உங்களுக்கு காரு பங்களாலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கல் உபதேசம். ஆண்டவர் நடத்தின விதத்தெல்லாம் பாருங்க, சிலுவைக்கு நேராவே நடத்துறோம். இனி பாவம் செய்யக்கூடாது. ஆரோனை கொல்லன்னு வர்றாரு. மிரியாம ஆண்டு நினைச்சு அழிச்சிருக்கலாம். ஆனா என்ன, நம்ம 12 அதிகாரத்துல பாக்குறோம், மிரியாம ஆண்டு அழிக்கல. அவர் 7 நாள் வெளியே கிடக்கட்டும் சொல்லி போட்டாரு. வெண்மையான குஷ்டம் வந்துட்டு, அவர் பேசின பேச்சுக்கு அவர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? சிச்சையை கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் தப்பு செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பேச்சு என்ன செய்யல, எடுக்கவே இல்லை. எடுத்த மாதிரி பைபிள்லயே கிடையாது. உங்களுக்கு புரியுதா? தேவன் இடைப்படுற விதங்கள் எல்லாம் நமக்கு ஒருவேளை தெரியலாம். ஐயோ, தேவன் என்னை தண்டிச்சிட்டாரு, தேவன் என்னை இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு போயிட்டாரு, ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டாரோ, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு என் வாழ்க்கையில் அனுமதிச்சார்? இல்ல, எல்லாமே சிலுவைக்கு நேர கொண்டு போறதுதான். நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அப்ப அந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு எனக்கு என்ன அறிவு தேவை? என்னுடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எதுக்குதான் ஒப்பு கொடுக்க போறோம் பிரியமானவர்களே? அதுதான் தேவன் இடைப்பட்ட எல்லா இடங்களையும் பாருங்க. அந்த சிலரை, அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கு, யோபு 5:17 மற்றும் 18 கவனிச்சு பாருங்க. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாய் எண்ணாதிரும், அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை அணைக்கிறது. எழுதுறார் அடுத்த வசனத்துல, அடிக்கிறார், அணைக்கிறது. அணைக்கிறது இருக்கு பாத்தீங்களா? காயப்படுத்தி காயங்கட்டுறார் இருக்கு பாத்தீங்களா? சிலுவை. அதனாலதான் பிரியமானவர்களே, இதை திட்டவட்டமா அறியணும், திட்டவட்டமா அறியணும். நம்முடைய பாத கோணல போதா? ஆண்டு ஏன் சிச்சிக்கிறாரு? சிச்சித்து புத்தி வரட்டும் சொல்லியா? என்ன புத்தி வரட்டும்? இளையகுமாரனுக்கு சிச்சை கிடைக்கும், அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கையை வச்சு பாருங்க. அன்னைக்கு தகப்பனோடு தூரமா போயிட்டான்னு சொன்னா நம்மளும் ஏதோ ஏசப்போட்டு தூரமா போயிட்டோம், ஏசப்பா பார்க்காத இடத்துல இருக்கணும்னு அர்த்தமாயிருமா? அப்படி கிடையாது. நம்மளும் வழி தவறா போயிட்டோம் அப்படின்னா தவிடு கூட கிடைக்காத நிலைமைக்கு. அது மட்டும் இல்ல, பண்டிகை கூட்டம் அது உண்மையிலே பின்மாற்றத்துக்கு அடையாளம். வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷத்தை இழந்துட்டான், தகப்பன் கொடுத்த அந்த மேன்மை எல்லாம் இழந்துட்டான். இப்ப அவனுக்கு புத்தி தெளிஞ்ச உடனே தகப்பன்ட்ட போறான் பாத்தீங்களா? இது உண்மையாகவே தன்னுடைய பழைய வாழ்க்கை மரித்து புதிய வாழ்க்கைக்குள்ள அவன் பிரவேசிக்கிறான். கிறிஸ்துவோடு கூட மரித்து அவரோடு கூட எழுந்தான் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை தான் அது வெளிப்படுத்துது. அதனாலதான் அவன் வந்த உடனே இவர் சொல்றாரு, லூக்கா 15வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் 32ஆம் வசனத்திலும் சொல்றாரு, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்ப மரித்தான் உயிர்த்தான் உங்களுக்கு புரியுதா புரியலையா? மரித்தான் உயிர்த்தான், புரியுதா? மரித்தான் உயிர்த்தான். இவன் தகப்பண்டு வந்துட்டான், புத்தி தெளிது பாத்தீங்களா? தெளிஞ்சு வந்துட்டான் பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் உயிர் தெளிதலின் சாயல். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அவன் மரிச்சாங்கிறது என்ன சாயல்? யார் சொல்றான்னு பாப்போம். மரிச்சாங்கிறது என்ன சாயல்?
தகப்பனை விட்டு தூரம் போனது, பாவத்தின் மேல பாவம் செய்தது, மரித்து போய் கிடந்தான். அதுதான் எபேசியர் 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தா. இதுதான் அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த மனுஷனும் என்ன செஞ்சான்? அக்கிரமங்களையும் பாவங்களையும் மரித்து போய் கிடந்தான். உயிர்ப்பித்தான்னு என்ன அர்த்தம்? தூரமா இருந்தோம், தகப்பனுக்கு சமமாய் வந்துட்டோம். தேவனுக்கு தூரமாய் இருந்தோம், தேவனுக்கு சமமாய் வந்து விட்டோம். எபேசியர் 2:14 சொல்லுகிறது. அதே 2:14 சொல்லுகிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினாலே, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் சொல்லி எழுதுகிறார். பிரியமானவர்களே, மரித்து கிடந்தான். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் என்ன செய்தான்? உயிர்த்தான். அப்போ இளையகுமாரனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு பார்த்தீங்களா? மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். இந்த அருமையான சத்தியத்தை நாம் படிக்கணும் பிரியமானவர்களே. அப்ப ஏன் அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? நானும் பசியினால் சாகுறேன்னு சொல்றானே. நானும் பசியினால் சாகுறேன்னு என்ன அர்த்தம்? பாவத்தின் நிமித்தம் உனக்கு கிடைச்ச தண்டனை. பன்றிகளுக்கு போடுகிற தவிட்டு கூட ஒருத்தன் கொடுக்க மாட்டான். இது என்னது? பனிஷ்மெண்ட், உனக்கு ஒரு சிச்சை. இது ஒரு கொடூர தண்டனை நினைச்சுக்கங்களேன். அவன் செத்துதான் போயிருக்கணும். பசியில என்ன செஞ்சிருக்கணும்? நானும் பசியினால் சாகுறேன்னு சொன்னான், செத்துட்டானா? அவங்கள்ட்ட தான் கேட்கிறேன். நானும் பசியினால் சாகுறேன்னு தான் சொன்னான், செத்துட்டானா? அவன் கிட்டத்தட்ட சாக வேண்டிய நிலைமை தான். இப்ப தூக்குறாரு, மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். எதுக்கு? நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அதான் ஒரு வார்த்தை வைப்பான் பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லுவான், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இதுலதான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. உடைய கூலிக்காரில் ஒருவனாக நீ வைத்துக்கொள். இதுதான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த அசிங்கமான வாழ்க்கை வேண்டாம், நான் இதெல்லாம் அல்லல் பட்டதெல்லாம் போதும், நான் தகப்பனோடய இருந்துக்கிறேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். அவ இதுலதான் தேவன் வெளிச்சம் கொடுக்கிறார். மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே. எதுக்கு சில சிச்சைகள்? ஆராய்ந்து பாருங்க. எல்லாமே உங்களை என்னையும் கல்வாரிக்கு நேராக நடத்துவதற்கு தான். கல்வாரிக்கு நேராக நடத்துவதற்கு தான், வேற எதுக்காக கிடையாது. தேவன் நம்மை நடத்துகிற அத்தனை பாதையும் கல்வாரிக்கு நேர நடத்துவது. நம்மளை பார்க்க வைப்பார். பாரு, உன்னுடைய பழைய வாழ்க்கை சிலுவையிலே கலைந்து போடப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பழைய மனுஷன் சிலுவையிலே என்னோடு கூட மரித்து கிடக்கிறான் பார். அதை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! மோசே கொண்டு வந்த அந்த பிரமாணம், தேவனால் கூட ஏற்படுத்தப்பட்ட பிரமாணம் தான். அந்த பிரமாணங்கள் எல்லாம் பார்க்க முடியாத பெரிய ஸ்லாக்கியத்தை குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டு, இயேசுங்கிற பேர்ல ஒரு வெளிப்பட்டு, நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும், ஏன் பழைய மனுஷனாகிய ஆதாமையும் தம்மோடு கூட சிலுவையில் அறைந்து விட்டாரே. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர் மூலமாய்த்தான் நாம் பெறுகிறோம். எதற்காக? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அர்ப்பணம் செய்வோமா? இருக்க இடத்துல நாம் அப்படி முடிந்தவர்கள் இப்படி முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்யக்கூடாது, சிலுவையிலே நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எனக்காக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதிக்கிறேன். அவ்வப்போது தவறு செய்யும் போது சிச்சித்து 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 என்னை அருமையாய் நீ நடத்தி வருகிறேன்னு சொல்லி தேவனை நாம் உயர்த்துவோமா? எல்லாம் எதுக்காக? கல்வாரி சிலுவை நோக்குவதற்காக. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை பற்றி கொள்வதற்காக ஆண்டவரே செய்தா. தாவீது அழிந்து போவதற்காக அல்ல, அவன் இதெல்லாம் பார்த்து மீண்டும் அவருக்கு உகந்தவனாய் காணப்படுவதற்காக. நாம் அர்ப்பணம் செய்வோமா? நான் இனி பாவம் செய்ய மாட்டேங்கிற அந்த கல்வாரி சிலுவைங்கிற அந்த இடத்துக்குள்ள வருவோமா? நாம் அப்படி நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுக்கு தந்த இந்த விலையேறப்பெற்ற தருணத்திலே நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு அருமையான வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உண்மையாவே நீங்க நடத்துற பாதை எல்லாம், நான் எந்த இடத்துல தவறினாலும் உண்மையாவே உங்களுடைய நோக்கம் எல்லாம் மீண்டும் நாங்கள் பாவம் செய்யாத இடத்துக்கு வர வேண்டும் என்பதை எவ்வளவு கவனமாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை சிச்சித்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய சிலுவை பற்றிய உபதேசத்துல வாழும்படிக்கு நடத்துகிறீர். ஆண்டவரே,
அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறவர்களாய் அனுதினமும் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ்ந்திட கர்த்தர் உதவி செய்யுங்க. அமர்ந்திருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். யாவரும் இன்னைக்கு அறிந்து கொண்டபடி தகப்பனே, எங்களை பாவம் செய்யும்படியாய் தூண்டி கொண்டிருக்கிற, எங்களுக்குள்ளே இருந்தே கிரியை செய்துட்டு இருக்கிற அந்த மாம்சத்தின் சாயலாகிய அந்த பாவ சரீரம், அந்த பாவ மனுஷன், அந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரித்து விட்டானுங்கிற அந்த விளையேறப்பட்ட சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாங்கள் தொடர்ந்து பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்திட கர்த்தர் உதவி செய்யுங்க. பாவத்துக்கு நாங்கள் இனி ஊழியம் செய்ய மாட்டோம் என்பதை சிலுவை பற்றி உபதேசம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவைகளை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. எங்களை நீ தண்டித்தாலும் கைவிடுகிறது இல்லை ஆண்டவரே. உங்களுடைய ஒரே நோக்கம் நாங்கள் தண்டிக்கப்பட்டு அழிந்து போவதல்ல, நாங்கள் எப்படியாயினும் சிலுவை பற்றிய உபதேசத்தை பற்றி பிடித்துக் கொண்டு, அதை எட்டி பிடித்துக் கொண்டு தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில பாவம் செய்யாதவர்களாய் வாழ வேண்டும் என்பதை நீர் எவ்வளவாய் விரும்புகிறீர் ஆண்டவரே. அந்த விருப்பத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க. வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், பெரியவர்கள் அத்தனை பேரையும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.